வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம 2023 ரிலீஸ் ஆன தி லெஜெண்ட் ஆஃப் என்வெலப்டு டீமன்ஸ்ங்கிற ஒரு தரமான சைனீஸ் ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கதையோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நூற்றாண்டுகளாவே டீமன்ஸோட ஆக்கிரமிப்பால இந்த பூமி மொத்தமா சீர்குலைஞ்சு கிட்டத்தட்ட அழியிற கண்டிஷனுக்கு போயிருந்திருக்கு. மனிதர்கள் ஒரு பக்கம் அதை எதிர்த்து போராட முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்த சமயம் ஒரு வித்தியாசமான உலகம் வெளிப்பட்டு இருக்குங்க. அந்த உலகத்தை சோதிச்சு பார்த்தப்ப அதுக்கு இருக்கிற மந்திர சக்தியை வச்சு நம்மளால டீமனை அழிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள் ஒரு வித்தியாசமான மந்திரப்படையை உருவாக்குறாங்க. இப்படி உருவான அந்த மந்திரப்படையும் பல ஆண்டு காலமா போராடி டீமன்ஸ் எல்லாரையுமே ஓரளவுக்கு காலி பண்ணி கடைசியா டீமன்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற ஒரு கிங் டீமனையே போட்டு தள்ளி இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகி சாதாரண மனுஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு 7 வருஷம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு மனிதர்கள் அங்கங்க அரக்கர்களா மாற ஆரம்பிக்கவும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை எப்படி கண்டுபிடிச்சு அந்த டீமனை மொத்தமா காலி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனர். படத்துல ஒரு மந்திர வீரனா இருக்கிற நம்ம ஹீரோவோட சேர்த்து அவன் தம்பிங்க 2 பேருன்னு மொத்தம் 3 ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ கதையில வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் அதிரடிக்கு பஞ்சமே இல்லாம பட்டாசா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே நடுக்காட்டுக்குள்ள ஏதோ ஒரு டீமன் 2 சின்ன பொண்ணுங்களை பயங்கரமா விரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த 2 பேரும் அதுக்கு பயந்து போய் ஒரு புதருக்குள்ள மறைஞ்சிக்கும் போது அதுல இருந்த பெரிய பொண்ணு ஒன்னும் பயப்படாத, மந்திர வீரர்கள் வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவளை அந்த டீமன் அப்படியே கொத்தா கவி ரொம்ப கொடூரமா சாகடிக்குதுங்க. இதனால அந்த சின்ன பொண்ணு இன்னும் பயந்து போய் அங்க இருந்து பூந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த டீமனும் பின்னாடியே விரட்டி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அது படுவேகமா வந்து அவளை பிடிக்க போற அந்த சமயம் யாரோ ஒரு நபர் குறுக்க பூந்து அப்படியே ஷீல்டு விட்டு ஒரு அடி அடிச்சு பறக்க விடுவாரு பாருங்க. யாராது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. இந்த இடத்துல காப்பாற்றப்பட்ட அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஒரு மந்திர வீரன். இவன மாதிரியே மந்திர வீரர்களா இருக்கிற இவன் தம்பிகளும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த டீமனை பார்த்ததும் நம்ம தம்பிக்காரன்ல ஒருத்தன் இது பார்க்கவே கரண கொடூரமா இருக்கு, இதை உடனே கொன்னாகணுங்கிற மாதிரி சொல்லும் போது முடிஞ்சா முதல்ல என்ன பிடிச்சி காட்டுங்க, கொல்றதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அங்கிருந்து மின்னல் வேகத்துல பறந்து போக இவங்களையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா அசுர வேகத்துல அதை சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி அதை விரட்டி போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன பொண்ணு இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கா. இதோட வேகத்தை பார்க்குற நம்ம ஹீரோ பெரிய தம்பியை முன்னாடி போய் அட்டாக் பண்ணுன்னு சொன்னதும் சின்ன தம்பி அவனுக்கு முன்னாடி ஒரு அம்பை விட்டு ஒரு பாதையை உருவாக்குறான். அதை யூஸ் பண்ணி அவன் ஒரு பக்கம் அந்த டீமனுக்கு முன்னாடி போய் அசுர வேகத்துல வந்து நெஞ்சில ஒரு மிதிச்சு பறக்க விட்டுட்டு அது பறந்த வேகத்துக்கு ரிட்டர்ன் போய் அதோட தலையை அப்படியே வெட்டுவான் பாருங்க. படத்துல இந்த ஆக்ஷன் சீன்லாம் சும்மா மிரட்டலா இருக்கும். இப்ப அந்த சைடு அந்த சின்ன பொண்ணு போயிட்டு இருக்கிற பக்கம் இதை விட ஒரு பெரிய கலவரம் போய்கிட்டு இருக்கு. பார்க்கவே பிரம்மாண்டமான ஒரு ராட்சச எலி மாதிரி இருக்கிற ஒரு டீமன் கூட மந்திரவாதிங்க ஏகப்பட்ட பேர் ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காங்க. 10 பேர் சேர்ந்து ஒன்னா அட்டாக் பண்ணியுமே அதை எதுவுமே பண்ண முடியல. ஒரு கிராமத்தையே மொத்தமா அழிச்சது மட்டும் இல்லாம வாயில நெருப்பு பந்த உருவாக்கி இவங்களையும் போட்டு தள்ள பார்க்க ஒரு வாயாடி டீமனை வாயிலே வெட்டி நம்ம ஆளுங்க போட்டு தள்ளினாங்க பாத்தீங்களா. அதோட தலை அப்படியே பறந்து வந்து இதோட புடனில் அடிச்சு கீழே விழுந்ததும் பின்னாடியே வர நம்ம ஆளுங்க அப்படியே கறி வெட்டுற மாதிரி அதை 2 துண்டா வெட்டிட்டு சும்மா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. பேய்க்கு பிறந்த பெருச்சாலி மாதிரி இருந்துகிட்டு ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த டீமன் தான் அரக்க சக்தி எல்லாத்துக்குமே தலைவன். இதை போட்டு தள்ளிட்டாலே டீமன்ஸோட தொல்லையில இருந்து பூமி மொத்தமா விடுபட்டுரும்னு மாஸ்டரே களத்துல இறங்கி இப்ப சிக்னல் கொடுக்க நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒரே சமயத்துல பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இதால இப்ப அது ஒரு பக்கம் பயங்கரமா கடுப்பாக்கி அப்படியே பாய பொளந்து ஒரு நெருப்பு பந்த உருவாக்கிக்கிட்டு இருக்க நம்மால அசுர வேகத்துல பறந்து போய் பாய் மேலேயே பங்குன்னு ஒன்று போட்டதும் மேற்கொண்டு இன்னும் வெறியாகி அப்படியே நெருப்பு பந்த வேற பக்கமா அனுப்புது. அப்ப அந்த நெருப்பு விழுகிற இடத்துல அந்த சின்ன பொண்ணு வேற இருக்கவும் அவளை காப்பாத்தலாம்னு ஹீரோ வெறித்தனமா பறந்து போறப்ப ஜஸ்ட் மிஸ்ல அவளை காப்பாற்ற முடியல. இவன் போறதுக்குள்ள அந்த நெருப்பு லேண்ட் ஆகி இவனோட சேர்த்து மொத்தமா வெடிச்சு பறக்க விட்டுருது. இந்த மாதிரி ஹீரோ அடிபட்டதை பாக்குற மாஸ்டர் இவரோட கத்தியில வந்து ஒரு மந்திர முத்து இருக்கும். அதோட சக்தியை வச்சு அதை மொத்தமா காலி பண்றதுக்காக அப்படியே அது மேல பாஞ்சு அதோட நடு முதுகுல நங்குன அந்த கத்தியை இறக்க மந்திர முத்தோட சக்தியை பயன்படுத்துறதுக்குள்ள இவரை தூக்கி போட்டு ஒரு பரட்டி போடுது. இதை பார்த்து செம்ம வெறியாகிற சிசியா பிள்ளைங்களா அவங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி அதை போட்டு சும்மா கும்மா குத்தா குத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ மட்டும் எதனால அதை கட்டுப்படுத்தவே முடியலன்னு ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்கும் போது நம்மளுங்க அடிச்ச அடியில அதோட வாய்க்குள்ள இருந்து இன்னொரு தலை வெளியே வருதுங்க. ஆக்சுவலா இதுதான் அதோட உண்மையான உருவம். இதை பார்த்ததுமே ஹீரோ குதூகலமாக்கி அப்படியே பறந்து போய் அந்த வாய்க்குள்ள இருந்து வந்த தலையை ஒரே வெட்ட அதுக்கப்புறம் தாங்க அது அப்படியே சரிஞ்சு கீழே விழுகுது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் அந்த சின்ன பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அரக்க சக்தி எல்லாத்துக்குமே தலைவனா இருக்கிற இந்த டீமனையே இவங்க மொத்தமா போட்டு தள்ளனதுனால இதோட மந்திர வீரர்களோட காலம் மொத்தமா முடிஞ்சு போகுது. இதுக்கு முன்னே இவங்களை ஹீரோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் கூட காலப்போக்கில் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து அப்படியே ஒரு 7 வருஷம் கடந்து போக இப்ப நம்ம ஹீரோ அவன் தம்பிங்களோட சேர்ந்து மீன் பிடிக்கிற தொழிலை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு நகரத்துல மக்களோட மக்களா ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு பக்கத்துல நிக்கிறவன் பெரிய தம்பி அண்ட் கடைசியா நிக்கிறவன் சின்ன தம்பி. இந்த இடத்துல ஒரு மீனை குறி வச்சு தாக்க போன நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த வாய்ப்பை நம்ம பெரிய தம்பிக்கு கொடுக்க அவனும் சீரியஸா கையில குத்திட்டியோட போய் நங்குன்னு ஒரு குத்துனா பயப்பட மீன் மிஸ் ஆகிருது. இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு இப்ப அவங்க 2 பேரும் இவனை போட்டு செம ஓட்டிக்கிட்டு இருக்க இவங்கள மாதிரியே மீன் பிடிக்கிற 2 பேர் இவங்களை பார்த்து கொஞ்சம் புறமப்படுறாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படிதான் மீன் கிடைக்குதோ இப்படியே போனா நம்ம பொழப்பு அதோ
அதோகதி தாங்கிற மாதிரி அந்த பக்கம் அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சுன்னு இவங்கால் ஒருத்தன் கையில சரக்கோட வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். வர வழியில ஏதோ ஒரு வைத்தியர் ஓசியில சரக்கு கொடுத்திருந்திருப்பார் போல. இவங்க பிடிச்ச மீனோட ஈரல பச்சையா எடுத்து அதுல மிக்ஸ் பண்ணி இவங்க பாட்டுக்கு குடிக்க ஆரம்பிக்க அதுல ஒருத்த மட்டும் சரக்கோட கலர் பச்சையா இருக்கிறத பார்த்துட்டு என்ன கன்றா விடாது இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப அதே சமயம் நம்மளுங்க அந்த பக்கம் வரும்போது சரக்கு அடிக்காத அந்த ஒருத்தனை போட்டு மத்த 2 பேர் அப்படியே கடிச்சு குதறி பச்சையா தின்னுகிட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னு சின்ன தம்பி பக்கத்துல வந்து பார்த்தா அவங்க தலை மட்டும் அப்படியே மீன் தலை மாதிரி மாறி இருக்கு. இதுல இவனை வேற பிடிச்சி கடிக்க பக்கமும் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அப்படியே கழுத்தை தெரிய அவனை மட்டையாக்கிறான். அண்ட் இன்னொருத்தன நம்ம பெரிய தம்பி மின்னல் வேகத்துல வந்து 2 துண்டா வெட்டி போட்டு தள்ள இவங்க எப்படி டீமனா மாறினாங்கன்னு புரியாம நம்மளுங்க கொஞ்சம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பிங்க இந்த விஷயத்தை பத்தி மாஸ்டருக்கு தெரியப்படுத்தலாமாங்கிற மாதிரி கேட்கும்போது முதல்ல நாம இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேருமே ஊருக்குள்ள போறாங்க. ஆக்சுவலா இப்ப சிச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கு. இவங்கள மாதிரி ஆளுங்களை ஹீரோவா பார்த்த காலம்லாம் போய் இவங்களால ஆபத்துன்னு தேடப்படும் குற்றவாளிகளை அறிவிச்சிருந்திருக்க நம்ம ஆளுங்களும் அவங்கள பத்தின உண்மையை மறைச்சுதாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா ஒரு சக்தி வாய்ந்த தாது பொருளை உலோகமா மாத்தி டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அதை இப்ப இந்த மார்க்கெட்ல ரொம்ப மலிவான விலையில பண்ணு வரிக்கலாம் வேக வைக்கிறதுக்காக வித்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த கொடுமையை என்னன்னு சொல்ல இப்ப இது எல்லாத்தையும் கண்டும் காணாம வீட்டுக்கு போற நம்ம ஹீரோஸ் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள பொருள்லாம் அடுக்கி வச்சிருந்த இடத்துக்குள்ள இருந்து திடீர்னு ஒருத்த சரிஞ்சு விழுக்க எவன்டா அதுன்னு பார்த்தா இவனும் இவங்கள மாதிரி ஒரு மந்திர வேற மாதிரி தெரியுதுங்க. அவன் உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறத பார்த்ததும் முதல்ல இவனுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு மக்கள் கண்ணில் படாத அளவுக்கு துணியை போத்தி ஒரு தள்ளு வண்டியில வச்சு அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப மார்க்கெட்ல ஒரு சின்ன பையன் ஒரு இட்லி கடையில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு பாக்குறப்ப அவன் அந்த கடையோட ஓனர் கையங்களமா பிடிச்சி மிரட்டவும் அவன் அப்படியே பதறி போய் இவங்க பக்கம் ஓடி வர வந்த வேகத்துல அவன் பாட்டுக்கு துணி எடுத்து விட்டதும் மயங்கி கிடக்கிறவன் ஒரு மந்திர வீரங்கிறத பார்த்துட்டு மக்கள்ல சில பேர் கூச்சல் போடுறாங்க. இவங்கள மாதிரி மந்திர வீரர்களுக்கு இடது கை வெட்டப்பட்டு அதுக்கு பதிலாக அந்த சக்தி வாய்ந்த உலோகத்துல தான் ஒரு கையை பொருத்திருப்பாங்க. அதை வச்சுதான் மக்கள் அந்த மயங்கி கிடந்தவன் ஒரு மந்திர வீரங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஹீரோவும் இவன் யாருன்னே தெரியாது அடிபட்டு கிடந்தான் வைத்தியம் பார்க்க தான் கூட்டிட்டு போறோம்னு என்னமோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனா அந்த இட்லி கடைக்காரனும் இன்னொரு பணக்காரனும் சேர்ந்துக்கிட்டு என்னையா எங்களையே ஏமாத்த பாக்குறியா ஒழுங்கா துணியை வழக்கி அவன் யாரு என்னங்கிறத காட்டுன்னு ஓவரா முரண்டு பிடிக்க மந்திரவாதிகள் எல்லாம் மாவீரர்கள்னு அந்த சின்ன பையன் கூட வந்து சப்போர்ட் பண்றான். பட் அந்த பணக்காரன் அந்த சின்ன பையனை அடிக்க வந்தது மட்டும் இல்லாம இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்களும் மந்திர வீரர்களா தான் இருக்கணும்னு சொல்லி அந்த துணி மேலேயே கை வைக்க வர நம்ம பெரிய தம்பி செம டென்ஷன் ஆக்கி இப்ப என்ன உங்களுக்கு உண்மைதானே தெரியணும்னு ஹீரோ தடுத்தும் கேட்காம அவன் யாருங்கிற உண்மையை மொத்தமா வெளிப்படுத்திடுறான். இதனால இப்ப இவன் மந்திர கையை பார்த்ததும் மக்கள்லாம் ஒரு பக்கம் பீதியாக்கி ஆளுக்கு ஒரு பக்கமா பிச்சுக்கிட்டு ஓட இதை பார்த்து டென்ஷன் ஆகிற ஹீரோ சப்புன்னு அவன் செவனில ஒரு அடியை போட்டதும் ஆள் இன்னும் பெரியாகி அப்படியே அந்த பணக்காரனோட சங்க பிடிச்சி தூக்கிட்டு போறான். இதை பாக்குற நம்ம சின்ன தம்பி டக்குன்னு ஏதோ ஒரு மான் கொம்பு மாதிரி ஒண்ணு நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு வேக வேகமா போய் அந்த பணக்காரனை காப்பாத்தா அதே சமயம் நம்ம ஹீரோ படு வேகமா வந்து அந்த கொம்பு மாதிரியான பொருள் அவனோட பின்கழுத்துல சொருனதும் தம்பிக்காரன் அப்படியே அமைதியாகிறான். இதுக்கப்புறம் இவங்க போக போற அந்த வைத்தியசாலையை காட்டுறப்ப இங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு நம்மால் வந்ததும் அவனை பார்த்தா ஹீரோயின் அப்படியே உறைஞ்சு போறா. எதுக்கு இவனை பார்த்து இவ்வளவு அதிர்ச்சி ஆகிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்தினா பாத்தீங்களா அந்த சின்ன பொண்ணே இவ தான். ஆள் நல்லா வளர்ந்துட்டதுனால நம்ம ஹீரோக்கு தான் அடையாளம் தெரியல. இப்ப இந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கும் நம்ம சின்ன தம்பிக்கும் ரொம்ப நாளா லவ் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் போல. அவ இந்த இடத்துக்கு வந்து இவங்க தான் இங்க வந்திருக்கிற புது டாக்டர்னு சொன்னதும் அந்த வீரனுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லி அவனை கொண்டு வந்து படுக்க போடுறாங்க. இந்த இடத்துல அவனோட உலக கையை பார்த்து அவன் ஒரு மந்திர வீரன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சின்ன தம்பியோட லவ்வர் லைட்டா ஷாக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்த ஹீரோ நேரா பெரிய தம்பி கிட்ட போய் தெரியாம அடிச்சிட்டா தம்பின்னு மன்னிப்புலாம் கேட்க அட விடுன என் மேலேயும் தப்பு இருக்கு நான் தான் அவசரப்பட்டேன்னு அவனும் கொஞ்சம் சமாதானமாகறான். இங்க நம்ம சின்ன தம்பியோட காயத்துக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு ஏன்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க மாட்டியான்னு கோச்சிக்கிற அவனோட லவ்வர் அவன் கையில இருக்கிற அந்த கொம்பு மாதிரியான பொருளை பார்த்து அது என்ன ஏதுன்னு விசாரிக்க இதுவுமே அந்த சக்தி வாய்ந்த உலோகத்தால உருவாக்கப்பட்ட பொருள் மாதிரி தாங்க தெரியுது. ஆக்சுவலா மந்திர வீரர்கள் சில பேர் நம்ம பெரிய தம்பி மாதிரி பயங்கரமா கோவப்படும் போது கண்ட்ரோல் இல்லாம ஒரு மாதிரி மூர்க்கத்தனமா நடந்துக்குவாங்க. அந்த சமயத்துல அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த பொருளை உருவாக்குனதா நம்ம சின்ன தம்பி இவளுக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் யாராவது பாக்குறாங்களான்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு பர்பிள் கலர்ல ஒரு புகை மாதிரி ஒண்ணு அந்த அடிப்பட்டவன் மேல ஊதி விட்டதும் அவனோட முகத்துல இருக்கிற காயத்துல இருந்து ஏதோ ஒரு புழு மாதிரி ஒண்ணு வெளியே வருதுங்க. நம்ம ஹீரோயினுக்கும் சில மந்திர சக்தி எல்லாம் இருக்கும் போல. இப்ப அந்த புழு வெளியே வந்த அடுத்த கணமே மயக்கம் தெளிஞ்சு அவன் சுயநனவுக்கு வந்துட என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கும் போது டீமன்ஸால பாதிக்கப்பட்ட சில மனிதர்கள் தன்னை தாக்குனதா சொல்லி டீமன்ஸ் திரும்பவும் வந்துருச்சு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கணமே அவன் இறந்து போறான். அவன் அப்படி இறந்ததும் மந்திர சக்தி இருக்கிற அவனோட உலோக கையும் அப்படியே சாம்பலாகி காத்துல கரையிற மாதிரி காட்டுறாங்க. இவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நதிக்கரையில 2 மீனவர்கள் டீமனா மாதிரி இவங்களை அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா. அப்ப அங்க இருந்த மதுபானத்தை நம்ம ஹீரோ நோட் பண்ணி இருந்திருப்பான். சோ அது மூலமா தான் பரவி இருக்கணுங்கிற விஷயத்தை கரெக்டா கெஸ் பண்ணி இப்ப அங்க இருந்து விறுவிறுன்னு வெளியே வரும்போது இந்த ஊரோட தலைவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஒத்த கண்ண ஆளுங்களோட அங்க வந்து தலைவர் இவங்களை பார்க்கணும்னு சொன்னதா சொல்றான். இவங்களும் பிரச்சனை பண்ணாம அவங்களோட தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி எங்க நண்பர் ஒருத்தர் டீமன்ஸால பாதிக்கப்பட்ட சில மனிதர்களால தாக்கப்பட்டதா சொல்ல ஏப்பா நீங்க தான் பல வருஷத்துக்கு முன்னாடியே டீமன்ஸ் அழிச்சிட்டீங்க அப்படி இருக்க இப்ப வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு இவங்களையே அரெஸ்ட் பண்ண சொல்லும் போது நம்ம தம்பிக்காரங்க 2 பேருமே செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்பவும் நம்ம ஹீரோ ரொம்ப பொறுமையா டீமன்ஸால பாதிக்கப்பட்ட 2 மீனவர்களை நதி பக்கத்துல காலையில தான் நாங்க கொண்டோம் வேணும்னா அவங்க உடம்ப கொண்டு வந்து பிரேத பரிசோதனை பண்ணி பாருங்கன்னு கூட சொல்லி பாக்குறான். ஆனா இந்த தலைவர் பயப்பட அதை கொஞ்சமும் நம்பாம நீங்க சரணடைஞ்சா மட்டும்தான் நான் அதை செய்வேன்ற மாதிரி சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற அந்த ஒத்தக்கண்ணை வந்து நம்ம ஹீரோவோட கத்தியில லைட்டா தாங்க கைய வைப்பான். அதுக்கே கத்தி
கத்தியில இருந்து போக கிளம்பி கை வெட்டு போட்டு ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. இவங்க ஆயுதத்தை இவங்களால மட்டும்தான் ஹேண்டில் பண்ணவோ தொடவோ முடியும் போல. இப்ப ஹீரோ போனா போகுது, சின்ன பையன் ஆசைப்படுறான்னு சரண்டர் ஆகி ஜெயிலுக்குலாம் போக நம்ம பெரிய தம்பி தான் கொஞ்சம் கோவத்துல ஓவரா கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இன்னொரு பக்கம் இதே இடத்துல நம்ம மாஸ்டர் கிட்ட ஒரு மந்திரமுத்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த மந்திரமுத்தை ஒரு பள்ளத்துக்குள்ள காட்டி அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட அரக்க புழுக்களை ஒரு பக்கெட் முழுக்க எவனோ கலெக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அதை சேகரிக்கிற அதே சமயம் நம்ம ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்து ஜெயில இருக்கிற ஒருத்தன் ஏதோ சத்தம் கேட்டு அங்க இருந்த ஓட்ட வழியா எட்டி பார்க்கும்போது உள்ள இருந்து ஏகப்பட்ட புழுக்கள் வந்து அவனை மொத்தமா கவர் பண்ணிக்குது. இதை இந்த பக்கம் சென்ஸ் பண்ற நம்ம ஹீரோ ஏதோ வந்துகிட்டு இருக்குன்னு அலர்ட் ஆகி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த ஆளோட உடம்பு முழுக்க அந்த புழு கவர் ஆகி பார்க்கவே கர்ண கொடூரமா நின்றுட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஆளுங்க ஒரு பக்கம் சங்கிலியை உடைக்க முடியாம பயங்கரமா தடுமாறிட்டு இருக்காங்க. இப்ப அது பாட்டுக்கு அசால்ட்டா ஜெயில் கம்பி வழியா பூந்து இவங்களை நோக்கி வெறிகுண்டு வந்துகிட்டு இருக்க. போச்சிரா இதோட நம்ம சோழி முடிஞ்சதுன்னு பீதி ஆகிற சமயம் டமால்னு அது மொத்தமா வெடிச்சு சிதறி போகுது. இவங்க அப்படியே மிரண்டு போய் யாரா அதை பண்ணதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தாங்க வந்து இவங்களை காப்பாத்திருக்கா. ஆக்சுவலா மனுஷங்க இப்படி மீண்டுமனா மாறுற பிரச்சனை வந்து மீனவர்கள் குடிச்ச அந்த மதுபானத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இது போக இறந்து போன அந்த மந்திர வீரனும் மதுபான ஆலையில வேலை பார்த்தவன் அப்படிங்கிறதுனால நேரா அந்த மதுபான ஆலைக்கே போய் நம்ம ஆளுங்க சோதனை பண்றாங்க. இவங்க அப்படி உள்ள போய் சோதனை பண்ணிட்டு இருக்கிற அதே சமயம் அந்த இடத்துக்குள்ள இருக்கிற எவனோ ஒருத்தன் அங்க தூங்கிட்டு இருந்த வேலைக்காரங்க வாயிலெல்லாம் கொஞ்சம் சரக்க ஊத்தி விட்டு அவங்களெல்லாம் மீண்டுமனா மாத்திக்கிட்டு இருக்கா. அங்க இருந்த எல்லாரும் பேய் பிடிச்ச பிரானாவா மாதிரி அண்டடக்கர் கணக்கா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களெல்லாம் மாத்தின அந்த ஒரு நபரும் ஒரு போன சாராயத்தை அப்படியே முழுசா குடிச்சிட்டு அவன் ஒரு பக்கம் ரொம்ப கொடூரமா மாறிக்கிட்டு இருக்கா. இங்க இருக்கிற சாராயத்தெல்லாம் பார்த்த ஹீரோ சாத்தானோட ரத்தத்தை வச்சு தான் இதை உருவாக்கி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கும் போது திடீர்னு ஆளுங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுற மாதிரி தெரியுமோ அண்ணன் தம்பிக்கு 3 பேர் தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. இதுல நம்ம ஹீரோயின் மட்டும் நம்ம ஹீரோ கூடவே இருக்கா. இங்க டீமனா சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாரும் சத்தத்தை வச்சு தாங்க இவங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை நம்ம ஆளுங்களும் புரிஞ்சுக்கிட்டு மெதுவா மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு முன்ன படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வாயாடி டீமனை வாயிலே வெட்டி போட்டு தள்ளினாங்க பாத்தீங்களா, அது இப்ப இந்த இடத்தோட விட்டத்துல இருந்துகிட்டு இவங்களை கொல்லாம விட மாட்டேன்னு வெறித்தனமா சுத்திட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம தம்பிங்க வேற தனித்தனியா பிரிஞ்சு போய் திசை தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கும் போது சடனா யாரோ மூவ் பண்ற மாதிரி தெரிஞ்சதும் பெரிய தம்பி அப்படியே பறந்து போய் அவனை சம்பவம் பண்ண பார்க்க எவன்டாதுன்னு பார்த்தா நம்ம சின்ன தம்பி தான். டே அண்ணா நான் தாண்டா என்ன கொண்டுன்னு போடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் பதறி போறான். இங்க அந்த வாயாடி டீமன் வெறித்தனமா உள்ள பூந்து நம்ம ஹீரோயினை தூக்க பாக்குறப்ப அவளை காப்பாத்துறன்னு போய் நம்ம ஹீரோ அதுகிட்ட நல்லா மாட்டிக்கிறான். இது வேற நம்மளால முழுசா முழுங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் இந்த மாதிரி என்ன பத்தி கவலைப்படாத, உடனே இங்க இருந்து கிளம்புங்கிற மாதிரி சொல்லும் போது அவ ஒரு பக்கம் சீரியஸா யோசனை பண்ணிட்டு அடுத்த செகண்டே ஒரு டீமனா மாதிரி அவனை அடிச்சு பறக்க விடுவா பாருங்க. அது ஒரு பக்கம் ஐயோ அம்மான அலறிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும். அதை நோட் பண்ற நம்ம தம்பிக்காரங்க அப்படியே அதை கேட்ச் பண்ணி இந்த முறையை நம்ம பெரிய தம்பி தாங்க அதோட தலையை ஒரே வெட்டா வெட்டி மொத்தமா போட்டு தள்ளுறான். இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டீமனா மாறினதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆகி என்ன ஏதுன்னு விசாரிக்க, ஆமா நான் ஒரு டீமன் தான், அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்கன்ற மாதிரி அவ ஒரு பக்கம் எமோஷன் ஆகவும் தம்பிக்காரங்களுக்கு இது தெரியக்கூடாதுன்னு அவளை பழையபடி நார்மலா மாற சொல்லிட்டு 2 பேருமே வெளியே வராங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஆளுங்களோட வந்த ஒத்த கண்ணை கொஞ்சம் ஓவரா கூவிட்டு இருக்க. அவங்கிட்ட அந்த வாயாடி டீமனோட தலையை வீசினதும் ஐயோ கழுத புலின்னு அவன் ஒரு பக்கம் பயங்கரமா பீதியாகிறான். இதுக்கப்புறம் ஊர் தலைவரை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அந்த ஆளு இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்டு ஏகப்பட்ட தங்கத்தை பரிசா கொடுக்க, என்னடா இவ்வளவு நல்ல நாட்டம் பேசுறானே அப்படின்னு பார்த்தா இவங்களை ஊரை விட்டே போக சொல்றாங்க. இதை கேட்ட தம்பிக்காரங்க யோ என்னையா சொல்ற, நாங்க மட்டும் இல்லைன்னா உங்களால அந்த டீமனை சமாளிச்சிருக்கவே முடியாதுன்னு செம்ம காண்டாக, தம்பி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இதுக்கு முன்னே இந்த ஊருக்கு வந்த மந்திர வீரர்கள் பண்ண அட்டகாசத்துல இங்க இருக்கிற மக்கள்லாம் செம்ம காண்டுல இருக்காங்க. இந்த நிலைமையில நான் உங்களை இங்க தங்க வச்சா அவங்கெல்லாம் எங்களை தப்பா நினைப்பாங்கன்ற மாதிரி சொன்னதும், ஏன்டா நீங்க நிம்மதியா இருக்கணும்னு வாழ்க்கையவே தியாகம் பண்ணி உசுரப்பணைய வச்சு நாங்க போராடினா எங்களையே ஊரை விட்டு விரட்டுறீங்களான்னு எப்பவுமே டென்ஷன் ஆகாத நம்ம ஹீரோவே ஒரு செகண்ட் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி ஊரை விட்டு போறதுக்கும் ஓகே சொல்லி நாங்க மட்டும் இல்லைன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு வார்னிங்கை போட்டு போறான். இவங்க யாருக்காக போராடுறாங்களோ அவங்களே வெறுக்கிறத பத்தி இப்ப நம்ம ஹீரோ பயங்கர சோகமா உட்காந்துருக்க. இங்க தாங்க இவனோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போதே இவன் கிராமத்துக்குள்ள பூந்து டீமன்ஸ் அங்க இருந்த எல்லாரையுமே மொத்தமா அழிச்சிருச்சு. இறந்து போன இவன் அப்பா அம்மா முன்னாடி உட்காந்து இவன் பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தப்ப அங்க வந்த மாஸ்டர் இப்படி நீ பலகீனமா இருந்தா உனக்கு பிடிச்சவங்களை உன்னால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மந்திர வீரன் ஆகிறதுக்கான பயிற்சிகள் ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ தம்பிக்காரன்னு எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கும் போதே அவங்க இடது கையை வெட்டி அதுக்கு பதிலாக அந்த உலக கையை பொருத்தி இருக்காங்க. இவங்களும் மந்திர வீரர்கள் ஆகிறதுக்கு மிகப்பெரிய தியாகத்தை தாங்க பண்ணி வந்திருக்காங்க. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் காட்டிட்டு அப்படியே கரண்ட் டைமுக்கு வரும்போது இவங்க ஊரை விட்டு போகணுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு தம்பிக்காரனோட லப்பர் ஒரு பக்கம் அவங்ககிட்ட கோச்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இதால இவன் ஒரு பக்கம் சோகமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. மந்திரவாதி ஆகிறதுக்கு கையை இழக்கணும்னு சொன்னாங்க, அதை செஞ்சோம். மக்களை காப்பாத்துறதுக்காக உசுர பணைய வச்சு எவ்வளவோ விஷயங்களை பண்ணா அப்பவும் நம்மளை எதிரியாவே பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி பெரிய தம்பி ஒரு பக்கம் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம சின்ன தம்பி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகாது, நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழ்ந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லும் போது என்னடா லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளவு அசிங்கப்பட்டும் இதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கணுமாங்கிற மாதிரி பெரிய தம்பி செம டென்ஷன் ஆக அவனை அமைதியா இருக்க சொன்ன ஹீரோ உனக்கு பிடிக்கலங்கிற பட்சத்துல நம்ம எங்கேயும் போக வேண்டாம் இதே ஊர்ல இருக்கலாம்னு சொன்னதும் தம்பிக்காரனுக்கு செம குஷியே. அடுத்த கணமே லவ்வரை பாக்கிறதுக்காக குடுக்குடுன்னு ஓடுறான். அவன் பின்னாடியே நம்ம பெரிய தம்பியும் போயிடுறான். இங்க தனிமையில இருக்கிற ஹீரோ அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம கொஞ்சம் குழப்பத்தோடயே உட்காந்துருக்க. கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. இந்த பக்கம் இவ குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சிடா. இவ ஐயோ அம்மான்னு அலற சத்தம் கேட்டு நம்மால் வேக வேகமா அங்க போறான். அப்ப அந்த இடத்துல அவ அறகுறையா இருக்கிறத பார்த்துட்டு பதறி போனவன் அவளே அலோவ் பண்ணதுனால டக்குன்னு போய் பாம்பை கரெக்டா பிடிச்சிடறான். தென் அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி சிங்க் ஆகவும்
ஹீரோவும் 2 பேரும் மாத்தி மாத்தி லுக் விட்டுக்கிறாங்க. நம்மால் கொஞ்சம் சுதாரிச்சு டக்குன்னு அங்க இருந்து கிளம்ப போறப்ப இவளும் ஒரு டீமன் தானே, சோ என்ன கொன்னுருவீங்களான்னு இவ கொஞ்சம் கவலையோட கேட்கும்போது நீ எப்படி டீமனா மாறின, இங்க எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ அவகிட்ட விசாரிக்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பேய் பிடிச்ச பெரிச்சாலி அழிச்சது இவளோட ஊரை தான். அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு இவ காட்டுக்குள்ள வரும்போது தான் அந்த வாயாடி டீமன் இவளை வெறி கொண்டு விரட்டி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த நாமளே பார்த்தோம்ல. சோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட இப்ப தெளிவா சொல்றப்ப இப்பதாங்க இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா அந்த சம்பவத்தப்ப இவ செத்து போயிட்டதா நினைச்சு நம்ம ஹீரோ இவ்வளவு நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா இவர் நினைச்சதும் உண்மைதான். ஏன்னா அந்த சம்பவத்தப்ப அந்த நெருப்பு பந்து நேரா வந்து இவ மேலதான் விழுந்தது. கிட்டத்தட்ட சாகர ஸ்டேஜுக்கு போனவ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டீமனை கொல்லும் போது அதோட ரத்தம் இவ உடம்பு ஃபுல்லா பட்டு இருந்திருக்கு. தென் அதோட சக்தியால தான் இவளும் இந்த மாதிரி ஒரு டீமனா மாறி இருந்திருக்கா. இப்ப இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண. ஒரு பொம்பளை புள்ள பாசமா வந்து கட்டி பிடிச்சா இவன் பாட்டுக்கு அசால்ட்டா தூங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சுத்த விவரம் கட்டவனா இருப்பான் போல. இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் அந்த ஊர் தலைவனை காட்டுறப்ப யாரோ ஒரு முக்காடு போட்ட ஆள் கூட ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான். ஏங்க எங்க ஊர்ல டீமன் இருக்குன்னு சொன்னா அதை அழிக்கதாங்க செய்யணும், அதை விட்டுவிட்டு நீங்க பாட்டுக்கு நடந்ததெல்லாம் மூடி மறைக்க சொல்றீங்கன்ற மாதிரி இவன் கொஞ்சம் டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த முக்காடு போட்டால் நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி நீ மட்டும் அந்த டீமனை வெளியே விட்ட அத்தோட உன் கதையை முடிச்சிருவோங்கிற மாதிரி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த ஊர் தலைவன் கடைசியா நீங்க கொடுத்த மருந்து தீந்து போச்சுங்கிற மாதிரி சொல்லும் போது அவன் கேட்ட அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு அந்த முக்காடு போட்டால் மெதுவா திரும்ப யாராதுன்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் தாங்க. இந்த மனுஷனுக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல, இருந்தும் எதுக்காக மூடி மறைக்க சொல்றாருங்கிற விஷயம் நமக்கு தெளிவா புரியல. சரி இந்த பக்கம் அந்த ஊர் தலைவன் எதுக்காக இவர்கிட்ட மருந்து வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இவனும் ஏற்கனவே அந்த டீமனால பாதிக்கப்பட்டிருந்திருப்பான் போல. அது இவனை முழுசா கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் மாஸ்டர் இவனுக்கு அப்பப்ப ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவன் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த மருந்தை பூசி உள்ள இருந்து ஏகப்பட்ட புழுக்களை எடுத்து ஒன்னொன்னா போட்டுக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து வேலை செய்யற பொண்ணு ஒருத்தி வந்து அதை பார்த்ததும் ஆள் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இது வெளியே தெரிஞ்சா இவனுக்கு தானே அசிங்கம். அதனால இந்த பயபல என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு சீன்ல ஏதோ ஒரு பள்ளத்துக்குள்ள இருந்து ஏகப்பட்ட புழுக்களை எவனோ கலெக்ட் பண்ற மாதிரி பார்த்தோம்ல, அந்த இடத்துக்கு இவளை கொண்டு போய் அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளி ஏதோ ஒரு டீமனுக்கு இவளை அப்படியே தீனியா போட்டுறான். இப்ப இந்த பக்கம் இவன் வெள்ளத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அதே சமயம் நம்ம சின்ன தம்பியோட லவர் இருக்கால, அவளை அந்த சைடு காட்டும் போது இவனோட ஆள் அந்த ஒத்தக்கண்ணா இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து இவகிட்ட கொஞ்சம் சிலுமிசமா நடந்துக்க இவளுமே நம்ம சின்ன தம்பிக்கு துரோகம் பண்ற விதமா அவனுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. இது தெரியாம அடுத்த நாள் அவளை பொண்ணு கேட்கறதுக்காக அவன் வேற ஒரு பக்கம் ஆசாசியா கிளம்பிக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் மந்திர வீரர்கள்னு ஏற்கனவே இந்த ஊர் முழுக்க தெரியும்ல, அதை காரணமா சொல்லி எங்க அவன் அப்பன் பொண்ணு தர மாட்டானோன்னு இவன் கொஞ்சம் படபடப்போட தான் இருக்கான். ஏன்டா சாத்தான பார்த்தே பயப்பட மாட்டேன், இதுக்கு போய் பயப்படுறியாங்கிற மாதிரி நம்ம பெரிய தம்பி கலாய்க்க அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு ஹீரோவும் கூட சேர்ந்து ஆறுதல் சொல்லவும் அவனும் கொஞ்சம் உற்சாகமா அங்க இருந்து கிளம்புறான். இதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது மார்க்கெட்ல ஒரு சின்ன பையன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா பாத்தீங்களா, அந்த பயபல இங்க இருந்து எதையோ ஒன்று ஆட்டையை போட்டு அங்க இருந்து கழுதுக பார்க்க கரெக்டா நம்ம ஹீரோ அவனை லாக் பண்ணிடுறான். ஆனா அவன் எதை எடுத்தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணல. அப்ப அவன் கழுத்துல மந்திர உலகத்தோட ஒரு சின்ன பீஸ் வேற டாலர் மாதிரி தொங்கிட்டு இருக்க. அதை ஒரு மந்திர வேற இவன் தாத்தாக்கு பரிசா கொடுத்ததாகவும் சாகரத்துக்கு முன்னாடி அதை இவனுக்கு கொடுத்துட்டு போனதா சொல்லி இதை வச்சு தானே நீங்க டீமன்ஸ் எல்லாம் வேட்டையாடுவீங்கன்னு ரொம்ப ஆர்வத்தோட பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ இப்பெல்லாம் டீமன்ஸ் இல்ல தம்பின்னு சொல்றப்ப இல்ல நேத்து கூட நான் ஊர் தலைவர் வீட்டுல ஒரு டீமனை பார்த்தேன்னு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டு ஹீரோ ஒரு பக்கம் அதிர்ந்து போறான். ஒரு நாள் முன்னாடி இவன் சாப்பாடு திருடுறதுக்காக அந்த ஊர் தலைவன் வீட்டுக்குள்ள போனப்ப அந்த சமயத்துல தான் அவன் அந்த வேலைக்கார பொண்ணை டீமனுக்கு தீனியா போட்டு இருந்திருக்கான். இது மட்டும் இல்லாம அந்த பள்ளத்துக்குள்ள எந்த மாதிரியான டீமன் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வேற எதுவும் இல்லைங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்மால் ஒரே வெட்டி போட்டு தள்ளலாம் பாத்தீங்களா, அதே பெருச்சாலி டீமன் தான். மந்திர வீரர்கள் அதை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அதோட ஒரு சில பாகங்களை மாஸ்டர் இங்க கொண்டு வந்து அவரோட மந்திரமுத்தோட சக்தி மூலமா அதை இந்த இடத்துல சிறைபிடிச்சு வச்சிருக்காரு. இதோட ரத்தத்தை பயன்படுத்தி ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் டீமனா மாத்தினாங்கல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனோட வேலை தான். மாஸ்டருக்கும் இதுக்கும் பெருசா சம்பந்தம் இல்ல. அந்த டீமன் சின்ன சின்ன பாகங்களா இருந்தாலும் கடந்த 7 வருஷத்துல இப்ப அதோட முழு சக்தியையும் மீட்டு எடுத்துருச்சு. இப்ப அந்த ஊர் தலைவங்கிட்ட தன்னை இங்க இருந்து ரிலீஸ் பண்ணா அவனோட நோய்க்கான மருந்து தரதா சொல்லி ஒரு டீலை போட்டுக்கிட்டு இருக்க. அவன் கொஞ்சம் விவரமா உன்னையும் நம்ப முடியாது அந்த மாஸ்டரையும் பகச்சிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லும் போது ஒருவேளை நான் உன்னை ஏமாத்தணும்னு தோணுச்சுன்னா என்னோட உடம்ப அழிச்சிருன்னு அதோட வாய்க்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் புழுவை கக்குது. ஆக்சுவலா இது அவனை ஏமாத்துற மாதிரி தாங்க தெரியுது. இது தெரியாம அந்த பயபுலையும் அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஓகே சொல்லிட இங்க தாங்க நம்ம ஆளுங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி திட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி கரண்ட் டைமுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம பெரிய தம்பி அந்த ஊர் தலைவன் கூட்டிட்டு வந்து ஏதோ ஆஃபர் கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த சின்ன பையன் மூலமா தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம நம்ம ஹீரோ அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறான். அப்ப அந்த இடத்துல நம்ம மாஸ்டரோட மந்திரமுத்து இருக்கிறத பார்த்துட்டு இது ஏன் இங்க இருக்குன்னு புரியாம இவன் ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்க. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம சின்ன தம்பியை தான் காட்டுறாங்க. இவன் தன் காதலியோட அப்பாவை பார்த்து கல்யாணம் பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல காதலி இவங்கிட்ட கொஞ்சம் ஓவரா சிலுமிசம் பண்றா. இவன் அந்த ஒத்த கண்ணம் கூடயே ஒண்ணு மண்ணுமா இருக்கிறத இதுக்கு முன்ன காட்டினாங்க பாத்தீங்களா, அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ட்ராப் செட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப கூட எதிர்பார்த்த மாதிரியே இவன் ஏதோ அவகிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரி தகப்பனை கூப்பிட்டு பயங்கரமான ஒரு பஞ்சாயத்தை வைக்க அவன் ஒரு பக்கம் ஊரையே கூப்பிட்டு காட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சரி இந்த பக்கம் தலைவர் வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம பெரிய தம்பிக்கு பாதுகாப்பு வீரனா பதவி உயர்வுலாம் கொடுத்து நீங்க எப்பவும் இதே ஊர்ல இருக்கலாங்கிற மாதிரி ஏதோ தூபம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எந்த மாதிரியான ட்ராப்பை செட் பண்ணிருக்காங்கன்னு வேற தெரியல. இப்ப அந்த பக்கம் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம சின்ன தம்பி செம குழப்பத்துல இருக்கும்போது இவன் என் பொண்ணை தொட்டிருக்கான், இவன் கையை வெட்டி ஆகணுங்கிற மாதிரி தகப்பம் ஓவரா கூவிட்டு இருக்கா. மக்கள் கூட இதுல விருப்பம் இல்லாம இதெல்லாம் ரொம்ப அநியாயங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா தன்னோட காதலியே இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால அந்த தண்டனையை
நானே எனக்கு கொடுத்துக்கிறேன்னு சின்ன தம்பி பாட்டுக்கு ஒரு கத்தி எடுத்து அவனே அவனோட வலது கையில குத்திக்குவான் பாருங்க. பார்க்கவே கொடுமையா இருக்கும். இந்த காதலி எதனால இவனை இந்த அளவுக்கு இருக்கிறான்னு தெரியல. இப்ப கூட அவன் மேல கொஞ்சமும் இறக்கம் இல்லாம அவன் எனக்கு மொத்தம் வேற கொடுத்தான்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்க அதை கேட்டு நம்மால் அப்படியே மொத்தமா நொறுங்கி போறான். மந்திரவாதின்னு சொல்லி மக்கள் காட்டுற வெறுப்பை விட இவ பண்ற இந்த துரோகம் இவனுக்கு மரண வழியை கொடுக்குது. இதனால இப்ப நம்ம சின்ன தம்பி நான் செத்தாதானே நீங்களாம் நிம்மதியா இருப்பீங்கன்னு சொல்லி அந்த கத்தியை அப்படியே அவனோட வயிற்றுல சுருகிக்க அந்த காதலி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பக்கத்துல வந்து அந்த கத்தியை ஆழமா உள்ள அழுத்துவா பாருங்க. இவனோட இதயம் மொத்தமா நொறுங்கி போகுது. இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம பெரிய தம்பி அந்த இடத்துக்கு வேக வேகமா வரும்போது ஏற்கனவே நம்ம தம்பிக்காரனை தூக்குல தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இது போக சுத்தி ஆளுங்களை நிப்பாட்டி வெறித்தனமா அம்புகளை விட்டு இவனை வேற அட்டாக் பண்ண நம்மால் டக்குன்னு ஒரு ஷீல்டை போட்டு மொத்த அம்புகளையுமே தடுக்கிறான். ஆனா அப்படி இருந்தும் இவன் மேல சில அம்புகள் பட்டு 2 பேருமே சரிஞ்சு விழுக அங்க வந்த ஊர் தலைவன் என் பாடி கார்டை யார் இப்படி பண்ணதுன்னு பயங்கரமா ஆக்டிங்க போட்டு அட நான் தான்ப்பா இப்படி பண்ணேன்னு சாக போறவன் முன்னாடி பயங்கரமா நக்கல் பண்றான். அதே நேரம் அந்த வில்லத்தனம் பிடிச்ச டீமனும் அவன் கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள பல கேள்விகளோட ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறப்ப மந்திரவாதிகளா செத்து கிடக்குறாங்கன்னு மக்கள்லாம் அலறிக்கிட்டு ஓடவும் இவன் ஒரு பக்கம் பதறி போய் அங்க பார்த்தா ஒரு தம்பி செத்து கிடக்குறான், இன்னொரு தம்பி உசுருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்து ஆள் பயங்கரமா துடிக்கிறாங்க. இப்ப அவங்கிட்ட என்ன நடந்துச்சு யார் இப்படி பண்ணாங்கன்னு கேட்கும்போது என்ன மன்னிச்சிருங்க நான் என்னால தம்பியை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே மயங்கி போக என்னை விட்டு போகாதரா நான் அவனை சாக விட மாட்டேன்னு அங்க இருந்த தள்ளுவண்டியில் அவனை படுக்க போட்டு வேக வேகமா நம்ம ஹீரோயின்ட்ட தாங்க கூட்டிட்டு போறான். இங்க இவளும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறா. ஆனா பெரிய தம்பி முழுசா குணமாகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பத்தாது. இதனால ரொம்ப சோகமாகிற நம்ம ஹீரோ நாங்கெல்லாம் எதுக்கு மந்திரவாதி ஆனோம், நாங்க எந்த தப்பும் பண்ணல, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தாங்க அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கா. இதுக்கப்புறம் அடுத்த நாளே இவங்க 2 பேரும் தம்பிக்காரனை காப்பாத்துறதுக்காக இவங்களோட குருகுலம் இருக்கிற மந்திரமலைக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம சின்ன தம்பி அப்புறம் அவனுக்கு முன்னாடி இறந்து போன இவன் ஃப்ரெண்டோட பொருட்கள்லாம் இருக்கிற ஒரு 2 பெட்டியை நம்ம மாஸ்டர் முன்னாடி வைக்கும்போது அந்த இடத்துல இவங்கள மாதிரியே இறந்து போன பல மந்திரவாதிகளோட பெட்டி 100 கணக்கில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த சைடு ஆயுதம் செய்யற இடத்துல நம்ம பெரிய தம்பியை படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு வில்லத்தனம் பிடிச்ச அந்த டீமன் அந்த இடத்துக்குள்ள புந்து இவளை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இவ்வளவு அங்க இங்கன்னு பறந்து போய் என்னென்னமோ பண்ணி சமாளிக்க பாக்குறா. ஆனா வெறும் அதோட ரத்தத்தை வச்சு மட்டுமே இவ டீமன் ஆனதுனால அதோட சக்திக்கு முன்னாடி இவளால ஈடு கொடுக்க முடியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாஸ்டர் கிட்ட அந்த மந்திரமுத்தை காட்டி இது எப்படி அந்த ஊர் தலைவனோட வீட்டுக்கு போச்சு, அந்த இடத்துக்கு டீமன்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சீரியஸா விசாரிக்கும் போது திடீர்னு கத்தி எடுத்துட்டு அந்த இவனையே வெட்ட வராரு. ஆக்சுவலா நாம கூட மக்களை டீமனா மாத்தினதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதை செய்ய சொன்னதே இவர் தாங்கிற விஷயம் இந்த இடத்துல தாங்க தெரிய வருது. இப்ப மாஸ்டர் இவங்கிட்ட அந்த டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக இவங்க ஒரு உலகத்தை பயன்படுத்துறாங்கல்ல அதை பத்தின பல ரகசியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த உலகம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா டீமன்ஸை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் அது கூடவே அந்த உலகத்தையும் சேர்த்து அழிச்சா மட்டும்தான் உலகத்தை சமநிலையில வச்சுக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு நம்ம ஹீரோ அப்படின்னா எதுக்கு எங்களை மாதிரி மந்திரவாதிகளை உருவாக்குனீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவங்க நினைச்ச உடனே அழிக்கிறதுக்கு அது ஒன்றும் சாதாரண உலகம் இல்லைங்க. ஒரு மனுஷனோட அது இணைஞ்சு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சாகும்போது தான் அந்த உலகமும் அவங்க கூட சேர்ந்து அழிஞ்சு போகும். ஸோ அதுக்காக தான் இவங்கள மாதிரி மந்திரவாதிகளை உருவாக்கி டீமன்ஸ் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்களையும் போட்டு தள்ளி அந்த உலகத்தை மொத்தமா அழிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணமும் இருக்கு. மந்திரவாதிகளோட சேர்த்து அந்த உலகத்தை அழிக்காம விட்டுட்டா அதால பொதுமக்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால தான் மாஸ்டரும் அந்த டீமனோட பகுதிகளை ஊர் தலைவங்கிட்ட கொடுத்து அவன் மூலமா சில சின்ன சின்ன டீமன்ஸை உருவாக்கி அங்கங்க சுத்திட்டு இருக்கிற மந்திரவாதிகளை மொத்தமா காலி பண்ணியிருக்காரு. இப்படி இதை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் இதே விஷயத்த அந்த பக்கம் நம்ம பெரிய தம்பிக்கிட்ட அந்த டீமன் சொல்லிட்டு இருக்க ஆரம்பத்தில் அவன் இதை நம்பல. ஆனா அடுத்தடுத்து பல விஷயங்களை கேட்கும் போது இதுக்காக பழி வாங்காம விட மாட்டேங்கிற மாதிரி அவன் பயங்கரமா ஆத்திரப்பட இவனோட இந்த வீக்னஸை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த டீமன் இவனை மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்குது. ஆக்சுவலா இவனோட உடம்புக்காகவும் இந்த இடத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த உலோகத்துக்காகவும் தான் இவனை கொல்லாம விட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த பக்கம் எல்லாத்தையும் கேட்டு கடுப்பாகிற ஹீரோ உனக்கும் டீமனுக்கும் வித்தியாசமே இல்லையான்னு கத்தியோட நேரா நம்ம மாஸ்டரை நோக்கி பறந்து வர சரி இந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா மாஸ்டர் பாட்டுக்கு எதுவும் பண்ணாம அப்படியே இவனை கொல்ல விட்டதும் கத்திய நேரா அவரோட நெஞ்சில இறக்கி விட்டு கொஞ்சம் லேட்டா தாங்க நம்ம ஹீரோவே சுதாரிக்கிறான். இப்ப மாஸ்டர் அவங்ககிட்ட இதுவும் நடக்க வேண்டிய ஒண்ணுதான், நம்மள மாதிரி மந்திரவாதிங்க யாரையுமே நம்பக்கூடாது, தயவு செஞ்சு மந்திரவாதிகளோட சேர்த்து அந்த உலகத்தையும் நீதான் அழிச்சாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உசர விட்டுறாரு. அப்ப அந்நேரம் பார்த்து திடீர்னு பெரிய தம்பி அலற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு அங்க போக அங்க அந்த டீமன் இவனோட உடம்பையும் அந்த மந்திர உலகத்தையும் பயன்படுத்தி வேற மாதிரி உருமாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கவும் அதை பார்த்து நம்ம ஹீரோ வேக வேகமா முன்னோக்கி போறப்ப தம்பிக்காரன் அதை நோட் பண்ணி என் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்றான். ஆனா ஹீரோ அதை கண்டுக்காம வேகமா பக்கத்துல போனதும் அப்படியே டென்டக்கல் மாதிரி எதையோ ஒண்ணு விட்டு நம்ம தம்பிக்காரன் கையாலேயே இவனை போட்டு தள்ளும் பாருங்க. பாவம் பெரிய தம்பி அதை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அந்த மலை மேல இருந்து ஜம்ப் பண்ண அடுத்த கணமே ஒரு பிரம்மாண்டமான அரக்க உருவத்துக்கு மாறி இவங்க வாழ்ந்த அந்த ஊரை நோக்கி ஏகப்பட்ட நெருப்பு பந்துகளை வீசுது. இதால இப்ப மக்கள் அந்த பக்கம் அலறி அடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா பூந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்க இருந்த வீரர்கள்லாம் அம்பு ஈட்டுன்னு ஏகப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி இவனை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட வேலை செய்யாம இது பாட்டுக்கு அந்த கிராமத்தை நோக்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஊர் தலைவன் என்னையா அந்த மாஸ்டரை போட்டு தள்ளிட்டியா, என்னோட மருந்து எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மருந்து தானே இதோ வாங்கிக்கிறான்னு ஒரு நெருப்பு வந்து அவனை நோக்கி வீச அட பாவி என்னையா ஏமாத்திட்டியா, இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு சொல்லி தன்னோட உடம்புன்னு சொல்லி அது ஒரு புழுவை கொடுத்துச்சுல அதை தூக்கி கீழே போட்டு அதுக்கே ஒழுங்கு காட்டிட்டு இருக்கான். இதால இப்ப டீமன்
டீமனே அவனை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த பயலை மொத்தமா போட்டு தள்ள அங்க இருந்த ஒத்த கண்ணை மட்டும் எப்படியோ தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது பண்ற அட்டகாசம் தாங்க முடியாம ஊர் மக்கள் அசம்பிள் ஆகி அந்த மந்திரவாதிங்க எங்கேயா போனாங்க அவங்கள கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்த இட்லி கடைக்காரன் மட்டும் அந்த டீமனை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு சைட்ல எங்கேயோ நைஸா நழுவி போறான். இப்ப அடுத்ததான் அந்த ஒத்த கண்ணனை காட்டும் போது இவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் அங்க இருந்த தங்கம் நகை எல்லாம் வேக வேகமா பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவன் கூட தானே அந்த சின்ன தம்பியோட லவர் ஒட்டிக்கிட்டு இருக்கா. அவ வந்து எங்க போற ஏது போறன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்கவும் சரிதான் போடின்னு அப்படியே அவளை தள்ளி விட்டுறான். அப்ப அவ போய் மோதின ஒரு கபோர்டுக்குள்ள ஒரு கத்தியும் முகமுடியும் இருக்கா. அதை பார்த்து இவ ஒரு பக்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறா. எதனால அதை பார்த்து ஷாக் ஆகிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவளோட அம்மாவை கொண்ட ஒரு மந்திரவாதி யூஸ் பண்ண கத்தியும் முகமுடியும் தான் இந்த இடத்துல இருக்கு. இப்ப அதை இந்த ஒத்தக்கண்ணை கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. இவ மந்திரவாதியை வெறுக்கணுங்கிறதுக்காக மந்திரவாதி வேஷம் போட்டு இவன் தாங்க இவ கண் முன்னாடியே இவங்க அம்மாவை போட்டு தள்ளி இருந்திருக்கான். அதை நேர்ல பார்த்தவ இவங்க நினைச்ச மாதிரியே மந்திரவாதிகளை மொத்தமா வெறுத்து நம்ம சின்ன தம்பிக்கு துரோகம் பண்ணி இருந்திருக்கா. சோ இப்ப இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒத்தக்கண்ணை அப்படியே ஒரு கத்தி எடுத்து இவளை ஒரு சொருகி கீழே தள்ளிட்டு நடந்த உண்மையை அப்படியே அவ காதுகிட்ட போய் ரசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. தலையில இருந்த ஹேர் பின் எடுத்து அப்படியே அவன் சங்கில சொருகி அவனை ஒரேடியா போட்டு தள்ளிட்டு அவளும் அந்த இடத்துல இறந்து போறா. இதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா சிங்கம் மாதிரி களத்துல இறங்கி வேக வேகமா குதிரையில வந்துகிட்டு இருக்காங்க. இவன் தான் செத்து போயிட்டானே அப்புறம் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மலையில தான் அந்த சக்தி வாய்ந்த உலகம் ஏகப்பட்டது இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோயின் இவனுக்கு உயிர் கொடுத்திருக்கா. ஆக்சுவலா டீமனா இருக்கிற யாராலையுமே அந்த உலகத்தை தொட முடியாது, தொட்டாலே பஸ்பம் ஆயிருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுமே நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம அவளோட உயிரை தியாகம் பண்ணி நம்மளுக்கு உயிர் கொடுத்திருந்திருக்க. நம்மால் இந்த பக்கம் அப்படியே அந்த அரக்க மேல பாஞ்சு தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த அரக்கனோட அவன் முழுக்க பாண்டான மாதிரி தெரியுது. இப்ப இவன் ஒரு பக்கம் அவனை ரிலீஸ் பண்ணலாம்னு பாக்குறப்ப அதுக்குள்ள அந்த அரக்கன் இவனை ஒரே அடி அடிச்சு கீழே படுக்க போடுற. இதை பாக்குற ஊர் மக்கள் ஒரு பக்கம் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்கன்னு மரண பீதி ஆகுறாங்க. அப்ப அங்க இருந்த இட்லி கடைக்காரன் பயங்கர வீரத்தோட விறுவிறுன்னு எங்கேயோ கிளம்பும் போது அவன் பொண்டாட்டி வந்து வேண்டாம் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி அவனை தடுக்க இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு பார்த்தா இவனும் ஒரு மந்திர வீரங்கிற உண்மை இங்கதாங்க தெரிய வருது. ஆக்சுவலா இவன் மட்டும் இல்ல இவனை மாதிரி பல மந்திரவாதிங்க சைலண்டா இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இவன் கிளம்பினதை பார்த்து குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இன்னும் ஒரு 4-5 பேர் பயங்கர வீரத்தோட அந்த டிமன் கிட்ட போராட ஆரம்பிக்க இவங்களாலையும் சமாளிக்க முடியலங்க. ஆள் அதீத சக்தியோட இருக்கான். இவங்க என்னதான் போட்டு வெட்டுன்னு வெட்டுனாலும் அதுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஆகல. இதை பாக்குற நம்ம இட்லி கடைக்காரனும் மத்தவங்களும் அவங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி ஏதோ வெடிகுண்டு கணக்கா போய் அது மேல மோதி பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலயும் அவங்க உசுறு தான் போகுதே தவிர அந்த டீமனுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஆகலங்க. இப்ப அந்த பக்கம் மயங்கி கிடக்கிற நம்ம ஹீரோவை காட்டும் போது ஒரு பூவோட இதழ் வந்து அவன் மந்திர கையில உட்காந்து அப்படியே கரைஞ்சு உள்ள போனதும் இவனுக்கு உயிர் கொடுத்தப்ப நம்ம ஹீரோயின் அந்த உலகத்து மேல கை வச்சு பயங்கரமா அவஸ்தப்பட்டது. அதுக்கப்புறம் தன்னை காப்பாத்தினதுக்காக ஃபீல் பண்ணி இவனுக்கு நன்றி சொன்னது. ஃபைனலா இவனை கிஸ் பண்ண வந்து அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போனதெல்லாம் நம்மளுக்கு இப்ப விஷுவலா வர. அடுத்த கணமே வெறிகுண்டு எழுந்தவன் அந்த மான்ஸ்டரை மானாவாரியா அட்டாக் பண்றான். அதுவும் அதோட கையை ஒரே அடியில தூளா நொறுக்கிறதெல்லாம் படத்துல வெறித்தனமா இருக்கும். இதுக்கப்புறம் மாஸ்டரோட மந்திரமுத்து இருக்கிற கத்தியை அதோட நடுத்தலையில நச்சுன்னு சொருகி அதை அசைய விடாம பண்ணிட்டு வேக வேகமா தம்பிக்காரன்ட்ட போறான். இப்ப பெரிய தம்பி அதுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனை பீஸா வெட்டுனாதான் முடியும் போல. அவனுமே இவங்கிட்ட தயவு செஞ்சு என்ன கொன்னுறன்னு கெஞ்சாத ஒரையா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே நம்ம சின்ன தம்பிக்கு கேவலமான ஒரு துரோகத்தை பண்ணி போட்டு தள்ளிட்டாங்க. இது போக இவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயினும் உசர விட்டா. இப்ப இவனையும் தான் கையாலேயே கொல்லணும் அப்படின்னா அது நம்ம ஹீரோக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும். என்னால இதை பண்ணவே முடியாது, நான் உன்னை காப்பாத்தியே தீர்வுன்னு ஆள் பயங்கரமா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம பெரிய தம்பி இதுவரை நீங்க சொல்றதை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். ஒரு மந்திரவாதியோட மரணத்தை தயவு செஞ்சு வீணாக்கிறாதீங்க. என் உயிரை விட இப்ப இந்த டீமன் அழிக்கிறது தான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்ல இவனும் வேற வழி இல்லாம நரக வேதனையோட கத்தியை எடுத்து அப்படியே அவனோட நெஞ்சில சொருகிறான். இப்படி தன்னோட ஹோஸ்டே இறந்து போனதுனால அந்த டீமன் முன்ன மாதிரி இல்லாம துண்டு துண்டா சிதறி மொத்தமா அழிஞ்சு போக அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா பூமியில இருந்த அந்த டீமன் பஞ்சாயத்தெல்லாம் மொத்தமா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த சீனே மந்திரமலைக்கு போன நம்ம ஹீரோ பெரிய தம்பியோட சேர்த்து சண்டையில இறந்து போன மத்த மந்திர வீரர்களோட பெட்டியை அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்ததா அப்படியே அந்த உலகம் இருக்கிற இடத்துக்கு போறான். அப்ப அந்த இடத்துக்கு போனதும் இவனோட உலக கை ஒரு மாதிரி மின்ன ஆரம்பிக்க மனசுக்குள்ளேயே நீங்க விட்டுட்டு போன வேலையை நான் முடிச்சு வச்சுட்டேன் மாஸ்டர்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சடனா நம்ம ஹீரோயினோட குரல் கேட்டு இவன் திரும்புற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.